ஈரோட்ல உங்கள மாதிரியே ஒரு பொண்ணு, கலைவாணின்னு அந்த பொண்ணு பேரு. அவங்க அப்பா ஒரு கடைநிலை ஊழியர். கடைநிலை ஊழியர்னா இடி ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் பியூன் இருப்பாங்கல்ல, அதுக்கும் கீழே இடி ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. மத்தியான நேரம் இந்த பொண்ணுல அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. அவங்க அப்பா மத்த ஆபீசருடைய பையெல்லாம் தூக்கிட்டு இங்கேயும் எங்கேயும் போயிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு போய் கேக்குறாங்க, அப்பா, ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்பா ஒரு ஹீரோ தானே, கரெக்டா? அந்த பொண்ணால அப்பாவை அப்படி பார்க்க முடியல. அப்பா, நீ என்னப்பா அவங்கள போய் சேர் சேர்னு கூப்பிட்டு இருக்க? அவங்களாம் உன்னோட வயசுல சின்ன பசங்களா தெரிறாங்கப்பா. நீ போய் அவங்கள போய் சேர் சேர் சேர்னு பின்னாடி போற, அவங்க பைய போய் நீ தூக்கிட்டு போற. ஏன்பா, நீ எவ்வளவு பெரிய ஆளுப்பா, அவங்க பின்னாடி போய் நீ இப்படி போலாமாப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. இப்ப அவங்க அப்பா சொல்றாரு, தங்கம், அப்பா படிக்கலடா, நான் படிக்கல இல்ல, நான் இதானப்பா அப்பாவோட வேலை. அவங்க பைய தூக்குறது, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இதெல்லாம் கொடு, இதானப்பா அப்பா வேலை. ஏன் அப்பா படிக்கல? இப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க, அப்பா அப்ப படிச்சா நம்ம பெரிய ஆள் ஆகலாமாப்பா? கலைவாணியோட கேள்வி. படிச்சா நம்ம பெரிய ஆளாமா? ஆமா தங்கம், படிப்பு தான் என் வாழ்க்கையை மாத்தும். அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்காக படிக்க தொடங்குறாங்க. அப்பாவுக்காக படிக்க தொடங்குறாங்க. ஓராண்டு 2 ஆண்டு போராட்டமான போராட்டம். 12வதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த போராட்டத்தை. நீங்க நம்பவே மாட்டீங்க, 6 வருஷத்துல ஈரோடு மாவட்டத்தினுடைய டெப்டி கலெக்டராக கோவை கலைவாணி உயர்ந்து நிற்கிறாங்க. டெப்டி கலெக்டரா 2023 உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். இப்ப 2023 நடந்த சம்பவம் என்ன தெரியுமா ஆச்சரியம்? அவங்க அப்பா யாரெல்லாம் அதிகாரிகள்னு சொன்னாரோ அந்த அதிகாரிகளுக்கு அதிகாரியாக கலைவாணி வந்து உட்கார்றாங்க. அவங்க அப்பா யாருக்கெல்லாம் சார் 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 சார்ன்னு போனாரோ அந்த சார் சார் சார்ன்னு சொல்லப்பட்டவங்க எல்லாம் அவர் பொண்ணு கிட்ட போய் மேடம் 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 மேடம்னு போய் நிக்கிறாங்க. மேடம் 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 மேடம்னு. வாழ்க்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம், நம் கைகளில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் எதுனா இந்த 3 வருடம் இருக்கக்கூடிய கல்லூரி வாழ்க்கை.